நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. கடவுள் தாவீது வழி மரபிலிருந்தே இயேசு என்னும் மீட்பர் தோன்றச் செய்தார். தாவீது என்கிற அடியவரை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததிலிருந்து தாவீது ஆண்டவருக்கு உகந்த மகனாக இருந்ததனால் அவருடைய வழி மரபிலிருந்தே கடவுள் தன்னுடைய மகனை அழைத்து வந்தார் என்பதை பார்க்கிற போது அவருக்கு உகந்த பிள்ளைகளை அவர் உயர்த்தி தலைமுறை தாண்டி ஆசீர்வதிக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக நாமும் தாவீதை போல ஆண்டவரை சார்ந்து வாழ அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். இன்று திருப்பாடல் 89 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவி வார்த்தையாக, ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்கிற போது, கடவுளுக்கு புகழ் பாடுகிற போது, கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதோடு நின்றுவிடாது, நாம் அறிவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப நமக்கு தலங்களை அமைத்து நம்மை வழி நடத்துவார். இந்த கிருபை நமக்குரியதாக மாற அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. ஆண்டவருடைய திட்டத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம் அறிவிப்பது. கடவுள் எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை அறிவிப்பதே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பணி. உங்களை, என்னை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய
மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது நமது பணி என்பதை உணர்ந்தவர்களாக அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். கடவுளுடைய நன்மைத்தனங்களை, கடவுள் செய்த கிருபைகளை புகழ்ந்து பாடுகிற போற்றுகிற அனைவருக்கும் கடவுள் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். இந்த அற்புதமான ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்றால் கடவுளை நாம் போற்றி புகழ்வதோடு நின்று விடாது, அவர் நமக்கு செய்த நன்மைகளை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த கிருபைக்காக மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எம் மீது அன்பு கூர்ந்து உமது இரத்தத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். ஆகவே உமக்காக ஓடி உழைக்க, உம்முடைய நன்மைத்தனத்தை அறிவித்து இந்த நற்செய்தியை அநேகருடைய இதயங்களில் நாங்கள் வைக்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தேவையான பலன் தந்து எங்களை அழைத்து செல்லும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.